ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்க்குறது முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் நம்ம முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அனிமி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு ஒரு நியூ அப்டேட் வந்து, அதாவது ஜூன் 19 நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி பற்றி ஏதாவது ஒரு பெரிய அப்டேட் ஒன்றுமே ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ பயங்கர ட்ரெண்டுகளுமே ஒரு நியூஸ் வந்து அடிபட்டு கொண்டிருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பாவோட 15th அனிவர்சரியை இந்த ஜூன் 19 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் நம்ம மாப்பா அனிமேஷன் ஸ்டுடியோட நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் தான் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்குமே ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டா ஒரு அப்டேட் ஒன்றுமே வந்திருக்குது. ஸோ இது வரைக்குமே இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஜூன் 19 வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அப்படி என்ன நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு ஒரு அப்டேட் வருதுண்டு. ஸோ இந்த ஈவெண்ட்லேயே நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமேட் சீசன் 4 மற்றும் செயின்சோ மேன் அனிமேட் சீசன் 2 அதோட இன்னும் ஒரு சில அனிமியோட அப்டேட்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஒன் பீஸ் அனிமியோட எக்கட் ஆர்க்கோட தமிழ் தெலுங்கு கிண்டிடப்போட எல்லா எபிசோடுமே ஒரு வழியா இப்போ ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. ஸோ யாரும் தமிழ் டப்ல பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க வேணாம்னு சொல்லுவேன் நண்பா. ஏன்னா ரொம்ப சுமாரத்தை டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்லேயே பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பிளாக் கிளவர் அனிமியோட சீசன் 2 இந்த வருஷம் அக்டோபர் முதல்ல ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீசன் 2க்கான ட்ரெய்லரை ஜூலை 2 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அனிமேஷன் எல்லாமே இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. கண்டிப்பா சூப்பராக தான் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர நிறைய பேர் இந்த பிளாக் கிளவர் அனிமியோட மிச்ச எபிசோடுக்கான தமிழ் டப் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு மிச்ச எபிசோடுக்கான டப்பிங் வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஸோ இப்போதைக்கு பிளாக் கிளவர் அனிமியோட தமிழ் டப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ நீங்க ஜாப்பனீஸோ இங்கிலீஷ் டப்பை பார்க்கறதே நல்லது. ஸோ அப்படியே இந்த சீசன் 2 அக்டோபர் ரிலீஸ் ஆக ஜாப்பனீஸ்லயுமே பார்த்துடலாம். சரி, இதுக்கு அடுத்து போன வருஷம் நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கசில் மூவியை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம இந்தியாவில் கூட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போகுது. ஆனால் இன்னுமே எந்த ஒரு ஓடிடிலையுமே இவங்க ரிலீஸ் பண்ணாம தான் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கிரஞ்சிரோ சைடில் எப்போ ரிலீஸ் ஆகணுமே கேட்டிருந்தீங்க. ஸோ நானுமே ஜூலைல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இது வரைக்குமே இல்லாம தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல நண்பா. இருக்கிற எல்லா ஃபார்மேட்லையுமே மாறி தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கணும். இந்த மூவியோட அடுத்த பாட்டுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து ஜூலை 2 அல்லது 3 அனிமி எக்ஸ்போ ஈவென்ட்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்டேட் அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு. சரி, நெக்ஸ்ட் நம்ம ட்ராப்ட் இன் டேட்டிங் சிம் அனிமேட் சீசன் 2 இந்த வருஷம் ஜூலை 8 ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. கண்டிப்பா நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே இந்த அனிமேட் சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ யாரும் பார்க்க பண்ணீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து லோட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அனிமியோட ஒரு 3 நியூ எபிசோட் வந்து இந்த வருஷம் ஜூன் 20 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ கண்டிப்பா நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை தவிர இந்த அனிமேட் சீசன் 2 வேற 2020 அதாவது அடுத்த வருஷம் பிளான் பண்ணிருக்காங்க. முக்கியமா இது வந்து ஒரு சைனீஸ் அனிமி. இந்த அனிமோட அனிமேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. சோ யாரும் இந்த அனிமி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஆனா என்ன தமிழ் டப்லாம் இல்ல, மற்றபடி நீங்க இங்கிலீஷ் டப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து இந்த வருஷம் ஜூலை 4 நம்ம ஸ்கெல்டன் நைட் இன் அனதர் வேர்ல்ட் அனிமேட் சீசன் 2 ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோ சைட்லயுமே வீக்லி ஒரு எபிசோட் படி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனிமேட் சீசன் 1 வேற தமிழ் டப்ல கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு இது வந்து கன்ஃபார்ம் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அனிமேட் சீசன் 2 இந்த வருஷம் ஜூலை 4 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, நெக்ஸ்ட் போன வருஷம் நம்ம டெபிள்மேன் ட்ரே அனிமேட் சீசன் 2 எல்லா எபிசோடுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமேட் சீசன் 3 வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் மே மந்த்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. முக்கியமா இந்த அனிமியுமே தமிழ் டப்ல இல்ல இங்கிலீஷ் டப்ல பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இதுவுமே ஒரு சூப்பரான அனிமி தான். முக்கியமா இந்த சீசன் 3 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாமே இருக்க போது. சோ இதோட இந்த டெவில்மேன் கிரேய எண்ட் பண்றாங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ஜூலை 4 பிளாக் டார்ச் என்கிற ஒரு நியூ அனிமியை ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த அனிமியுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்றதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. சோ இப்போ இந்த அனிமியோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து ஸ்மோக்கிங் பிகைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூ என்கிற ஒரு நியூ ரோம்காம் அனிமியோட முதல் ஒரு சில எபிசோட பாதி எபிசோட இப்போ நம்ம கிரஞ்சிரோ சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அனிமியை நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நண்பா. சோ இப்போதைக்கு இந்த அனிமில இருந்து முதல் 6 எபிசோட மினி எபிசோட முதல் பாதியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த அனிமில மொத்தமா 12 எபிசோட் இருக்குது. சோ முதல் 6 எபிசோட ஃபுல்லா ரிலீஸ் பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு எபிசோட்லயுமே முதல் பாதி எபிசோட மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ இது எதுக்கு இப்படி ஜோஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கண்டிப்பா தெரியல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
இதுக்கு பேசாம ஃபுல்லா ஒரு எபிசோட ரிலீஸ் பண்ணா கூட பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம எல்லா எபிசோட்லயுமே பாதி எபிசோட மட்டுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. சோ இப்போதைக்கு இந்த அனிமே அடுத்த மாசம் நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல வீக்லி ஒரு எபிசோட் படி தான் எதிர்பார்க்கலாம். சோ இந்த அனிமே கண்டிப்பா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்டா இந்த அனிமே மங்காக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். சோ என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. சரி, நெக்ஸ்ட் நம்ம தி அபோதேகரி டைரிஸ் அனிமே சீசன் 3 2 பார்ட்டா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதுல முதல் பார்ட்டை இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. இதை தவிர ஒரு மூவி கூட இந்த வருஷம் டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை தவிர பார்ட் 2 அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. சோ கண்டிப்பா தமிழ் டப்ல நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இதை தவிர நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல அக்டோபர் மந்த்க்கான ஷெட்யூல்ல ஃபயர்ஃப்ளை வெட்டிங் என்கிற ஒரு நியூ அனிமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த அனிமே எப்படி இருக்க போதாண்டு. சரி, இதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த சோலோ லெவலிங் அனிமே சீசன் 3க்கான ஒரு அப்டேட் எப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜூலை 3 அதாவது அனிமே எக்ஸ்போ ஈவெண்ட்ல ஒரு சின்ன அப்டேட் ஒன்றுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு தெரியல. ஸோ கண்டிப்பா சீசன் 3 பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அப்படி இல்லாட்டி சோலோ லெவலிங் கேம்ப் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் அடுத்த மாசம் 3ஆம் தேதி அனிமே எக்ஸ்போ ஈவெண்ட்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. இதை தவிர இதே ஈவெண்ட்ல நம்ம காச்சியா கூட்ட அனிமே சீசன் 2க்கான ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அந்த நாள ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் நாமளுமே சொல்லுவோம். சரி, இதுக்கு அடுத்து இப்போ வீக்லி ஒரு எபிசோட் படி விச் கேட் அட்லேயர் என்கிற அனிமே சீசன் 1 ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இன்னுமே ஒரு 3 எபிசோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அனிமே சீசன் 1 மொத்தமா 13 எபிசோட் பிளான் பண்ணிருக்காங்க நண்பா. இதை தவிர இப்போ இந்த அனிமையோட சீசன் 2 ப்ரொடக்ஷன்ல இருப்பதாமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுபடி அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து இந்த வருஷம் கடைசியில நம்ம கைச்சு நம்பர் அனிமையோட நருமிஸ் வீக் அட் ஒர்க் என்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒன்றுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போதைக்கு எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லல. ஸோ இப்போதைக்கு ஒரு விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் பண்றதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா இந்த எபிசோடுமே எப்படி இருக்காண்டு. சோ முக்கியமா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். சோ ஜாப்பனீஸ்ல பாத்துருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல ஓவர் கியர் என்கிற ஒரு நியூ அனிமையை ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. சோ இந்த அனிமைக்கு எதிர்பார்ப்பே இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த அனிமையுமே எப்படி இருக்காண்டு. சரி, இதுக்கு அடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ப்ளூ பாக்ஸ் அனிமே சீசன் 1 தமிழ் தெலுங்கு கிண்டிடப்ப கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நம்மளுமே ரொம்ப நாளா சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். சோ அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த அனிமே தமிழ் தெலுங்கு கிண்டிடப்ப பார்க்கலாம் நண்பா. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்லில தட்டிடுங்க.